ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ சொன்னா? என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் செய்யப்போம். சிக்கன் குழம்பா தொக்கா? ஐயா, ரூபாய்க்கு தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். ஏன்டி அவ்வளோ வாங்கின? எல்லாருக்கும் ஒரு நீ வந்து பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும். என்ன காலி ஆயிடுச்சுனா சாவடி வாங்குவ. பாமாயில் இருக்கும் போது தூக்கு, பாமாயில் தூக்கு. என்ன பாமாயில் தெரியுதா? ரேஷன் கடை பாமாயில். உடம்புக்கு வந்து ஹைஜீனிக் ஃபுட்டு. இது இல்லைன்னா நான் ரீஃபண்ட் ஆயில் தான் செய்வேன். இப்போ இருக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். வெங்காயம்லாம் எங்க? தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கினா அப்புறம் என்ன பண்ணோம்? ஏதோ விழுந்துச்சு. கையிலே சரி பண்ணுவேன் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் சாப்பிட்டா நெஞ்சு கரைக்குது. ஏதோ நான் வந்து கடுகுலாம் போட மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக செய்வேன். ஏன்னா கடுகு மாரி நீ தான் வெடிக்கிறிய வீட்டில், அப்புறம் என்னத்துக்கு கடுகு? பட்டை பொடி என்னது இது? கிராம்பெல்லாம் என்னத்துக்குடி? பிரியாணியை செய்ய போற? சும்மா வீடியோ எடுக்கல, அதற்காகத்தான். பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடணும். உங்களுக்கு எப்படி வேணும் சிக்கன்? காரமாக வேணுமா, சாப்பிட்ற மாதிரி வேணும், ஸ்பைஸியாக வேணுமா? நீ செஞ்சாலே அப்படியே சும்மா கையெல்லாம் ஊறும். கீரை குழம்பு செஞ்சேன். யாருன்னா இதை சாப்பிட்டாங்க, மதிக்கவே இல்லை. இப்போ இந்த சிக்கன் தொக்கை மட்டும் காலி பண்ணுறோம். அதுதானே? ஆமாம், சரி. நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன் போல. பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் உள்ளே போனோடனே எங்கள் மாமனார் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இப்போ கலர போகிறாரு. இன்னும் ப்ரௌன் கலரில் ஆகல. அதுக்குள்ளே கலரினே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட உட்கார விட மாட்டார். பேசினே கலருங்க. உங்களை தான் வதங்கவே இல்லையா? பரவாயில்லையா? சரியா போட்டணும். இவரு என்னடி பண்ணுகிறாரு? வெங்காயத்தெல்லாம் தீச்சிட்டுக்கிறாரு. புதுதான் தக்காளியை வெட்டுற, அதுக்குள்ள வெங்காயத்தை தீச்சிட்டாரு. இது அழகா சிரிக்கிறாரு. அதான் தக்காளி வெற்றியா? தக்காளி என்ன கட் பண்ணிருக்கணும். மருமகளும் மாமனாரும் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. சிக்கன் தொக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அது அவரோட பழக்கம், நான் என்ன பண்ண முடியும்? அவரோட அப்பா தானே போச்சு. அவங்களுக்கு அப்பா தானே போயிருக்காரு. அவரோட ரத்தம் தானே ஓடுது உடம்புல. அப்போ நீங்க வர செய்யுங்க. போதும், பச்சை தக்காளியே சாப்பிட்டுவாரு அவரு. கூட்டாஞ்சோரா? இப்ப பாஸ்ட் ஆயிடுச்சு. அவரே
வந்து மாஸ்டர் ஒரு கடையில ஹோட்டல் மாஸ்டர். செஞ்சா சூப்பரா செய்வாரு. ஆனா கறி மட்டும் ஒழுங்கா அலச மாட்டாரு. கேட்டா ரத்தம் வாட போயிடுமா. என்னடி அள்ளி போடுற? என்ன இவ்வளோ போடுற? ஏன் அவ்வளோன்றதான் போடு. கொஞ்சம் இது கம்மியாக தான் போடலாம். அதிகமாக கிட்ட ஒன்றும் பண்ணலாம். நீங்க தானே செய்றீங்க, நீங்க தான் போடணும். அப்படின்னா செய்வேன். அப்புறம் மசாலா போடணும்ல, அது அவருக்கு தெரியாது. கறி போடணும் தெரியல. போட்டு வந்து கறி வதக்கிட்டு அதுக்கு தக்காளியே வதங்கிச்சா இல்லையான்னு தெரியல. இதுக்கப்புறம் சிக்கன் போடணுமா? சிக்கனை போடுறேன். சரி, போடுங்க. அதான் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா காமிச்சு. நான் போடுவேன், நீங்க போடுவீங்களா? இப்போ வந்து அந்த எண்ணெயிலேயே வதங்கணும். அவரு பேரு கறியை வேக விட மாட்டாரு, ஏய், கோளாறு பண்ணுவாரு. இப்போ இதை மூடி போட்டுருந்தோம் தானே? அதை மிளகாத்தூள் கொஞ்சம் அப்படியே மிளகாத்தூள் போடு. மிளகாத்தூள் மசாலா போயிடா. வீட்டில் அரைச்ச மிளகாய் போடா. இப்போ நேரம் ஆகுது. எண்ணெய் கொஞ்சம் இதுவாக அதுக்கு ஸ்பீடா வைங்க அடுப்பை. ஸ்லோவா வச்சா சரி, அப்போ மூடி வச்சுருவோம். கறியை போட்டு மூட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு. கறியை போட்டு மூடிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடி போடுற? நான் போடுறேன், உங்க அப்பா தான் போடுறாங்க. நீ வாங்கி போடா. அவள்தான் முடிச்சிருவாரு. இப்போ நீ போடுறி அள்ளி. இன்னும் கொஞ்சம் போடு. கரம் மசாலா. கரம் மசாலா யாரா? சில்லி பவுடரு. ஐயோ ஐயோ, இது காரமே இருக்காது, இது காஷ்மீர். இதுதான் வந்து காரம் எடுக்கும், இது வந்து காரம் எடுக்காது. பாரு கலரா இருக்கு. இல்லையே, கலரே காணோம். இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். இப்போ வந்து இது வந்து அப்படியே அந்த எண்ணெய் பூ போட்டு போனாங்க. கறியை போட்டு வடிக்கிறாரு பாரு. ஏய் இருந்தா அவருக்கு தெரியும், என்னடா கலாச்சி மூடி போட்டு விட்டுருங்கல்ல. தண்ணி ஊற்றக்கூடாது. என்ன ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா? சிக்கனை உயிரோட விட்டுருக்கலாமா இல்லை சா வச்சு குழம்பு பண்ணது கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுறீங்களா? வாட்டர் தண்ணி நிறைய ஊற்றாதப்பா, தொக்கு மாரி வைப்பான்னு. போடுமா? தோசையா என்னது இது? தோசை தான். தொக்கு மாதிரியே வைங்க. போதும், அதுலேயே தண்ணி கொஞ்சம் விடும். அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. அடிப்படி இப்போ ஸ்லோவாக வைங்க. என்னதாம்மா, சிக்கன் ரெடி ஆச்சா இல்லையா? உங்களோட ஆடி செஞ்ச சிக்கன் செம்மையாக இருக்கும். பயங்கரமாக இருக்குது. எப்படி பத்தம் இது எனக்கு ஒன்றும் புரியல. சும்மா நானே இவ்வளோ சாப்பிட்ருவேன், எவ்வளோ சாப்பிடுவீங்க? இவ்வளோ சாப்பிட்ருவேன். அப்புறம் நீங்களாம் என்ன வெறும் தொக்கு கூட வராது போல இதா? நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இருந்தால் நான் ஐயோ 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 அப்துல்லா, உனக்கே தெரியுமா? தெரியும். ரெடி ஆயிடுச்சுல? அதுதான் இப்போ தோசை சுட்டோம்னா முடிஞ்சிச்சா? தவா வச்சுட்டு அடுப்பத்தை நல்லா பண்ணு. அவ்வளோதான், இது அவ்வளோ ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, சாப்பிடும்போது பார்க்கலாம். நீங்கள் செஞ்ச சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். நல்லா காமெடியாக உட்காந்து இருக்கிறாரு இவர், சட்டை கூட போடாது. காரமாக இருக்கா? நல்லா இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை சுட்டுட்டே இருக்கேன் நான். இதோட இந்த vlog முடியுது. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.